Assalamualaikum friends, welcome to kitchen cooking. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாங்க மறக்காம Subscribe பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. குட்டி செஃப் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல காரசாரமான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பூண்டு சட்னி தான் பார்க்க போறோம். தோசை, இட்லி, சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். டேஸ்டி டேஸ்டி யம்மி யம்மி. ஏன்னா இது கிச்சன் குக்கிங் பூண்டு சட்னி. பூண்டு சட்னி செய்கிறதுக்கு ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 போல் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 15 போல் கூட எடுத்துக்கலாம். இல்லை கலர் நல்லா வரணும்னா ஒரு 8 போல் காஷ்மீரி மிளகாயும் ஒரு 7 போல் சாதா மிளகாயும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் அது கூட நம்ம பூண்டையும் போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் போல் வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறதுனால நான் ரொம்ப மிளகாய் எடுத்துக்கிறல. இப்போ ஓரளவுக்கு பாருங்கள் கண்ணாடி பதம் போல் வந்துடுச்சு. அது கூட நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம். இதையும் போட்டுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்க ஆரம்பிச்சிருச்சு. பூண்டு சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி. கிட்டத்தட்ட 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். அடுத்து ஒரு கால்வாசி அளவுக்கு எலும்புச்சம்பழம் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. எப்பயுமே புளி போடும் பொழுது வாஷ் பண்ணிட்டு போடுங்க. அப்போ தான் அதில் உள்ள தூசி எதுவுமே இருக்காது. இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. மைய அரைக்கணும், அப்போ தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அது கூட கொஞ்சம் உளுந்து, ரெண்டும் பொரிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுடலாம். கறிவேப்பிலை லைட்டாக வெடிச்சிருச்சு. அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடணும். அப்போ தான் நம்ம சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில், அதையும் எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நமக்கு ஃப்ளேம் தேவையில்லை, நம்ம அடுப்பை அமர்த்திக்கிடலாம். எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போவே ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பூண்டு சட்னி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது கூட நான் வீட்டில் பண்ண நெய் தோசை வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்பொழுதே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.